என்ன மாதிரி அவங்க இல்லைன்னா அவங்கள தப்புன்றேன், அவங்க என்ன மாதிரி இல்லைன்னு அவங்க என்ன தப்புன்றாங்க. பிரச்சனை அங்கே தான். நீ உன்ன மாதிரியே நீ என்ன மாதிரி இருக்குது தான் அழகு. உண்டை பூச்சி சாப்பிட்றது உனக்கு, எத்து சாப்பிட்றது எனக்கு. இப்போ புரியுதா? ஆனாலும் என்ன தான், ரெண்டுமே இயல்புன்னு சொல்கிற கற்றுக்கினது தான். ரெண்டுமே என்ன தான், கற்றுக்கினது தான். இது புரிஞ்சிச்சானா எவனை கூட போட்டி போகக்கூடாது, எவனை மாதிரியும் இருக்கக்கூடாது. பாடணும். என்ன பண்ணணும்? பாடணும். நிறைய மேடையில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மாதிரி பாடுறவங்களாம் ஃபேமஸ் ஆக மாட்டாங்க. பார்த்துக்கிறியா? எஸ்பிபி மாரி பாடுறவங்க நிறைய பேர் இருக்கிறான், நான் பார்த்துக்கிறேன். நானே பாடுவேன் மலேசியா வாசிதேவன் மாதிரிலாம். அந்த சிஎஸ் ஜெயராம குரலில் அவ்வளோ அழகாக பாடுவேன் ஒரு காலத்தில், ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது. அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் வெத்தலை பார்க்க வாயில் வச்சுன்னு பாடியிருப்பான் அவன். நான் சும்மா பாடுவேன். அம்புவிழி மீது நான் அணிபெரோரங்கம் அன்பாலே. இப்போ எது சரி தப்பெல்லாம் ரைட்லாம் கிடையாதுங்க. கற்றுக்குன்னு வாழ்கிறோம், பிடிச்சபடி வாழணும், அவ்வளோதான். இங்கே இயல்புன்னு ஒன்று. என் இயல்பு என்ன தான், கட்டம் போட்ட சட்டை வாங்கி பெட்டியில் பூட்டி வச்சேன், பூட்டை திறந்து பார்த்தேன் காணோம், பெட்டியை உடைச்சது யாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு பாட்டு கேட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு என் சம்பவத்தை அந்த டியூனில் கற்றுக்குந்து உள்ளகுது, கிரியேட்டிவிட்டியும் கொடுக்குது, அவசியம்தான் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க இளையராஜா காப்பி வச்சார், பாட்டு வச்சார். நேச்சுரலாக தான் அவர் சும்மா சொல்லுகிறாரு. நானே என்ன கிடையாது. இந்த உலகத்தில் ஏதோ வந்தார் கேட்டார், சத்தங்களாக அவர் புரிஞ்சிச்சு, சத்தங்களை ஒழுங்கு பார்த்தா தெரிஞ்சுக்கினார். அவள் தான் எல்லா சத்தத்தையும் அவரே எழுப்புவாரா?